முக்கியத்துவம் குறித்தும் தண்ணீர் சேமிப்பின் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறது புதிய தலைமுறை தொலைக்காட்சி. நீர்த்துளி உயிர்த்துளி என்ற தலைப்பில் தொடர் பரப்புரைகள், பேரணிகள் ஆகியவற்றை நடத்தி வருகிறது. மேலும் குறும்பட போட்டியும் நடத்தப்பட உள்ளது. இந்த பணிகளில் சிஐஐ என்று அழைக்கப்படும் இந்திய தொழிலக கூட்டமைப்பு நமது முயற்சிக்கு தோள் கொடுத்து வருகிறது. மறுபுறம் சிஐஐ தனிப்பட்ட முயற்சியாக தமிழ்நாடு தண்ணீர் மாநாடு 2014 என்ற தலைப்பில் சென்னையில் ஒருநாள் கருத்தரங்கு ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்துள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தர மாநாடு நடைபெறும் இடத்தில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விஸ்வநாத். அவரிடம் நாம் தொடர்ந்து பேசலாம். விஸ்வநாத், இந்த அதாவது தண்ணீரின் முக்கியத்துவம் குறித்து சிஐஐ நடத்தும் இந்த தண்ணீரின் மாநாட்டின் முக்கிய நோக்கம் என்னவா இருக்கு? உமா, சிஐஏ பொறுத்த வரைக்கும் இந்த மாநாடு எதற்காக கூட்டியிருக்கிறார்கள்? பொதுவாகவே தண்ணீர் தொடர்புடைய தொழிற்சாலைகள், தொழில் நிறுவனங்கள், தண்ணீர் சுத்திகரிக்கும் நிறுவனங்கள், அதை உபகரணங்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து எவ்வளவு திறம்பட தண்ணீரை நம்ம சேமிக்க முடியும், அதே போல இருக்கின்ற தண்ணீரை சுத்திகரிக்க முடியும், கழிவு நீரை எப்படி சுத்திகரிக்க முடியும், அதே போல கடல் நீரை மீண்டும் குடிநீராக்குவதற்கான தொழில்நுட்பங்கள் என்னென்ன இருக்கின்றன என்பதற்காக அத்தனை தொழில் அமைப்புகளையும் ஒன்று கூட்டி இன்னொரு மாநாடு நடத்தியிருக்கிறார்கள். இதில் மொத்தம் 3 விதமான விஷயங்கள் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகின்றன. ஒன்று டொமஸ்டிக் என்று சொல்லக்கூடிய வீடுகளுக்கான குடிநீர் தேவை, அந்த வீடுகளுக்கான குடிநீர் தேவை மற்றும் அந்த கழிவு நீரை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கான கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன. அதே போல தொழிற்சாலைகளுக்கு நீரை எப்படி பயன்படுத்த வேண்டும், தொழிற்சாலைகள் கழிவு நீரை மீண்டும் எப்படி சுத்திகரித்து பயன்படுத்த வேண்டும், அதற்கான தொழில்நுட்பங்கள் என்னென்ன இருக்கின்றன என்பது பற்றியெல்லாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவதாக மிக முக்கிய அதிக தேவையாக தண்ணீர் பயன்படுத்தப்படுவது விவசாயத்திற்கு தான். அந்த விவசாயத்தை பொறுத்தவரையில் திறம்பட தண்ணீரை எப்படி பயன்படுத்த வேண்டும், மிகவும் குறைவான தண்ணீரில் மிகுந்த அளவுக்கு ஒரு பாசனத்தை எப்படி ஏற்படுத்த முடியும் என்பது பல்வேறு தொழில்நுட்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் ஒன்றிணைந்து இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. இதற்கு சிஐ ஏற்பாடு செய்திருக்கிறது. உமா, விஸ்வநாத், நீங்க சொன்ன இந்த 3 விஷயங்களையும் எப்படி பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும்? இவர்கள் அதற்கு என்ன முயற்சிகளை எடுப்பார்கள்? நிச்சயமாக இதற்கு என்னன்னா ஒரு முதல் கட்டமாக இவர்கள் என்ன சொல்லலாம், அரசும் தனியார் அமைப்புகளும் இணைந்துதான் இது போன்ற முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு விழிப்புணர்வு தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது தொழில் அமைப்புகளில் தற்போது ஒன்று கூடி இது எப்படி மக்களிடம் கொண்டு செல்லலாம், அதே போல அரசாங்கத்தை எப்படி அணுகலாம், அரசாங்கம் எந்த அளவுக்கு இதற்கு தனியார் தொழில் அமைப்புகளுக்கு உதவ வேண்டும் என்பது பற்றிய கருத்துக்களையும் இங்கே பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகு இந்த மாநாட்டில் அரசு துறை சார்பிலும் அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதையடுத்து இந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு அரசும் தனியார் அமைப்புகளும் இணைந்து பணியாற்றப் போகின்றன, எப்படி இதை எடுத்துச் செல்லப் போகிறார்கள் என்பதை பொறுத்துதான் எதிர்காலத்தில் இது எவ்வளவு ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் என்பது தெரியும். இதற்கு முன்பதாக சிஐஏ சார்ந்த ஆனந்த் என்பவர் நம்மோடு இருக்கிற அவரிடம் கேட்போம். இந்த மாநாட்டினுடைய பர்பஸ் எந்த அளவுக்கு இதை மக்கள்கிட்ட ரீச் பண்ண போறாங்க? அதாவது இந்த மாநாடு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் இருக்குன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு நீராதாரம் கம்மியாக இருக்கிற ஸ்டேட்டாக விளங்குறோம். அதனால இது நம்ம ஸ்டேட்டுக்கு பர்டிகுலராக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதுகிறோம். அதனால தான் சிஐஐ இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் ஆவரேஜாக ஒரு பர்சனுக்கு 2200 கியூபிக் மீட்டர் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது 800 கியூபிக் மீட்டர் தான் இருக்குது. ஆகையால் நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்டர் ஸ்ட்ரெஸ் ஸ்டேட். ஆகையால் இப்போ ஒரு அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், ஒரு டொமஸ்டிக் யூஸாக இருக்கட்டும், ஆர் இல்லைன்னா தொழில்துறை, மூணுத்துக்கும் ஒரு பேலன்ஸ்டாக நம்ம எப்படி நம்மளோட நீராதாரங்களை யூட்டிலைஸ் பண்ண முடியும் எஃபிஷியன்ட்டான்ற ஒரு ஃபோக்கஸில் தான் இந்த கருத்தரங்க ஒரு இந்த கான்ஃபரன்ஸ் நடத்திருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு கவர்மெண்ட்டும் ப்ரைவேட் செக்டரும் இணைஞ்சு ஒரு கொலாபரேட்டிவ் மெத்தடில் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட்டாக நம்ம செஞ்சுருக்கோம். இது 2010 சிஐஐ செஞ்சிட்ருக்காங்க. அந்த 2010-12 இது 3வது ஈவெண்ட்டு. இதில் நிறைய இந்த வர ஐடியாஸ்லாம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இது ஒரு பாலிசி லெவலில் ஒரு விழிப்புணர்வு கிரியேட் பண்ணுன்றது தான் இந்த ப்ரோக்ராமோட ஆப்ஜெக்டிவ். 2010 நடத்திட்டு இருக்கா சொல்றீங்க, கிட்டத்தட்ட 3 முறை நடத்திருக்கா சொல்றீங்க. முதல் கான்ஃபரன்ஸுக்கு இந்த கான்ஃபரன்ஸுக்கு என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க? அதாவது முதல் கான்ஃபரன்ஸ் பண்ணும்போது ஒரு வாட்டர் நம்ம ஸ்டேட்டுக்கு ஒரு ரொம்ப கவலைக்கிடமான ஒரு இதை சிஐஐ பார்த்தாங்க. அது ஸோ முதல் கான்ஃபரன்ஸோட அப்ஜெக்டிவை இதுக்கு ஒரு விழிப்புணர்வை கிரியேட் பண்ண இது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லணும். இந்த லாஸ்ட் ஒரு 4 ஆண்டு 5 ஆண்டுகளில் இந்த ப்ரோக்ராம் செஞ்சதில் என்ன பார்க்குறோன்னா ஒரு கவர்மெண்ட் லெவல்லையும் சரி, ஒரு இண்டஸ்ட்ரி லெவல்லையும் சரி, ஆர் ஈவன் பப்ளிக் லெவல்லையும் வாட்டர் முக்கியத்துவம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அது
இந்த ப்ரோக்ராம்னால மட்டும் இல்லை, ஆனால் ஓவராலாக வந்து நம்ம வந்து நீராதாரம் ஜென்ரலாக பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு பவர் கட் ஆச்சுன்னா வந்து தெரியும் நம்மளுக்கு பவர் கட் ஆகுதுன்னு. நீராதாரம் இருக்கிற ப்ராப்ளம் வந்து நமக்கு கோப்பிங் சொல்யூஷன் இருக்குது. இப்போ சென்னை மெட்ரோ வாட்டர் வந்து நம்மளுக்கு தண்ணி தரலைன்னா நம்ம வீட்டில் இது இருக்குது, இல்லைன்னா டேங்கர் கொண்டுறோம். ஸோ அது இமீடியட்டாக நம்மளுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 வருஷத்தில் என்ன பார்க்குறோம்னா எல்லா துறையிலையும் வந்து இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஸ்டேட்டோட விஷன் 2023 பார்த்தீங்கன்னா அதில் தண்ணீர், அதாவது நீராதாரங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய திட்டங்கள் அதில் சொல்லியிருக்கோம். ஸோ ஆகையால் நாங்கள் வந்து என்ன பார்க்குறோன்னா, இது வந்து ஒரு விழிப்புணர்வு கிரியேட் பண்ணுற ஈவெண்ட்டாக முன்னாடி பார்த்ததோட இப்போ வந்து இம்ப்ளிமெண்டேஷன் என்ன பண்ணலாம், ஸோ என்ன ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு முயற்சியில் இப்போ இறங்கியிருக்கோம். ஸோ தட் இஸ் த அப்ஜெக்டிவ். உமா, நீங்க கேட்டிருக்கலாம், இதே போல வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து தொழில் நிறுவனங்களிடம் இது போன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் சிஏ இறங்கி இருக்கிறது என்று ஆனந்த் சொல்லியிருக்கிறார். விஸ்வநாத், அதாவது இந்த மாநாட்டில் வந்து தமிழக அரசு சார்பில் ஒத்துழைப்பு அளிக்கப்பட்டிருக்கு, அரசு துறை சார்பில் இந்த மாநாட்டில் கலந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் என்னதான் விழிப்புணர்வும் என்னதான் பேரணி நடத்தப்பட்டாலும் தமிழக அரசுக்கும், அதாவது அரசுக்கும் சம்பந்தப்பட்ட அரசுக்கும் மக்களுக்குமான ஒத்துழைப்பு இருக்கிறதா? இது வந்து இந்த ஒரு இவர்களுக்கு ஒரு சவாலாகத்தான் இருக்கிறது. அதை பொறுத்தவரை ஏன்னா அரசு துறையோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற சூழல் இருக்கிற பட்சத்தில் இவர்கள் முதல் தொழில் அமைப்புகளை ஒருங்கிணைப்பதற்கான 3வது மாநாட்டை சிஏ நடத்திருக்கிறது. சிஏ என்பது தொழில் கூட்டமைப்பு, இந்திய தொழில் கூட்டமைப்பு. அது தொழில் நிறுவனங்களை முதல் ஒருங்கிணைக்கும் பணியில் ஒரு 3வது மாநாட்டை நடத்தியிருக்கிறது. இதற்கு பிறகு அரசு துறையும் இணைப்பதற்கான ஒரு முயற்சி, ஒரு பாலமாக சிஏ செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது அடுத்த கட்ட நடவடிக்கைகள். ஏன்னா அதே போல வந்து தண்ணீர் தேவை என்பது அதிகரித்து வருகிறது. சுத்தமான தண்ணீர் என்பது அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இதற்கான தேவைகள் அரசு உணரும், அதே போல தொழில் அமைப்புகளும் உணரும் என்றுதான் இங்கு வந்திருக்கக்கூடிய தொழில் அமைப்பினரும் கருதுகிறார்கள், அதே போல சிஎம் கருதுகிறது. விஸ்வநாத், தகவல்களுக்கு நன்றி.